ஷலோம் ஷலோம் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பலனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாள் இதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். புதன்கிழமை 9 தமூஸ் ஜூன் 24. ஜெபம் காரியங்களை மாற்றும். 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாரம் அல்ல, அது தேவனுடன் நடப்பதற்கான ஒரு அடிப்படை தேவையாகும். அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்பதில்லை. இதனால்தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இத்தனை பிரச்சனைகள் எழுகின்றன. ஜெபம் என்பது தேவனிடம் உங்கள் கிறிஸ்துமஸ் தேவைகளின் பட்டியலை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்ல. நீங்கள் எப்போதும் ஜெபத்தை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் தொடங்கி அதை கொண்டே முடிக்க வேண்டும். தேவன் ஏற்கனவே உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். பணத்திற்காகவோ அல்லது ஒரு வாழ்க்கை துணைக்காகவோ அழுது கெஞ்சுவது நீங்கள் ராஜாதி ராஜாவை அணுகும் முறை அல்ல. தேவனுடனான உங்கள் உறவில் தொடர்ச்சியான தொடர்பு இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் சூழ்நிலையை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? ஜெபம் காரியங்களை மாற்றும் என்று நீங்கள் நம்பியும் இன்னும் காரியங்கள் மாறவில்லை என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். நீங்கள் வாரந்தோறும் சந்திக்கும் பிரச்சனைகள் 30 நிமிட ஜெபத்தினால் மறைந்து விடாது. நீங்கள் தேவனுடன் வளர வளர உங்கள் ஜெப வாழ்க்கையும் அதிகரிக்க வேண்டும். ஒரு திருமண வாழ்க்கையில் விரிசல் ஏற்படும் போது பொதுவாக அங்கு அவர்களுக்குள்ளான தொடர்பில் ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கும். தேவனை பொறுத்தவரையில் உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அவர் எப்போதும் உங்களுடன் தொடர்பு கொள்ள தயாராக இருக்கிறார். அவர் ஒரு கண்ணியவான் என்பதால் அவர் உங்களை செவிக்கும்படி கட்டாயப்படுத்த மாட்டார். வாழ்க்கையின் சவால்களுக்கு நீங்கள் வெறும் எதிர்வினையாற்றுபவராக இருக்க விரும்ப மாட்டீர்கள். ஜெபம் உங்களை ஆயத்தமாக இருக்க தகுதிப்படுத்துகிறது. நீங்கள் ராஜா இயேசுவோடு பேசி நேரத்தை செலவழித்திருப்பதால் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களிடம் இருக்கும். ஹல்லேலூயா! ஜெப சடங்குகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதில் மாட்டிக்கொள்வீர்கள். தேவனுடன் நீங்கள் செலவிடும் நேரங்களை மாற்றி அமைத்து பாருங்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக எவ்வாறு நகர தொடங்குகின்றன என்பதை காண்பீர்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை உங்களால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று நீங்கள் அறிந்தால் அதை மாற்றுங்கள். நீங்கள் அதை மாற்றும் வரை எதுவும் மாறப்போவதில்லை. ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள உங்கள் தொலைபேசியிலோ கதவுகளிலோ அல்லது மின்னஞ்சலிலோ நினைவூட்டல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். சில காலத்திற்குள் அந்த ஜெப பயிற்சிக்கான சக்கரங்கள் கழன்றுவிடும். நீங்கள் ஒருபோதும் அந்த நிலையிலிருந்து கீழே இறங்க மாட்டீர்கள். தேவனுடனான உங்கள் உறவு ஜெபத்தில்தான் தங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதால் ஜெபிக்காமல் ஒரு நாளும் நீங்கள் கடந்து போக மாட்டீர்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. எனக்கு நிலையான ஒரு ஜெப வாழ்க்கை உள்ளது. நான் ஜெபிக்கும் போது தேவன் எப்போதும் என் சத்தத்தை கேட்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் தேவனுக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவேன். இன்றைய நாளில் இருந்து என் ஜெப வாழ்க்கை அதிகரித்துள்ளது. நன்றி ராஜாவாகிய இயேசுவே. மேற்கொண்ட தியானம் எபேசியர் 6:18, லூக்கா 18:1. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம்
நீதிமொழிகள் 25 27 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.